பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. மீட்டிங் நமக்கு இப்போது அதாவது 8 இருந்து 11 வரையிலும் காரணம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறபடினால அதாவது 8 இருந்து 11 வரையிலும் मौसम बदलने के कारण हमारे जो रविवार इतवार की जो प्रार्थना सभा है वो सुबह 8 बजे से लेके 11 बजे तक की रखी गई है. உபவாசம் கூட 8 இருந்து 11 வரை தான். और वैसे ही उपवास प्रार्थना भी 8 बजे से और 11 बजे तक का रखा गया है. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. நாம் கர்த்தருடைய வருகைக்காக நாம் சபையானது நெருங்கி கொண்டு காணப்படுகிறோம். हम सारी कलीसिया परमेश्वर के आगमन के लिए उसके नजदीक पहुंचते हुए दिखाई दे रहे हैं. என்றால் தேவனுடைய ரகசிய வருகைக்காக தேவனுடைய சபை தேவன் பரிசுத்த ஆவியானவர் சபை ஆயத்தப்படுத்தக்கூடிய காணப்படுகிறார். क्योंकि गुप्त आगमन के लिए पवित्र आत्मा परमेश्वर सारी कलीसिया को तैयार कर रहा है. நாமும் கூட அதிலே தேவன் நமக்கு ஒரு பங்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆயத்தமாகும்படியாக சந்திக்கும்படியாக நம்மளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். हमको भी परमेश्वर ने उसमें एक भाग दिया है, वैसे ही हम भी उनसे मिलने के लिए अपने आप को बिल्कुल तैयार कर लें. அவருடைய சாயலை நம்முடைய ஜீவியத்திலே நாம் அடைந்தால்தான் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் அனுமதி கொண்டு காணப்படுவார். यदि हम परमेश्वर की जो छाया है उसको अपने जीवन में लाएंगे तभी केवल हम परमेश्वर को मिलने के लायक होंगे. அப்படி என்றால் ஒரு ஆவிக்குரிய செழிப்பு, ஆவிக்குரிய வறுமையில்ல, ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி செழிப்பு நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. आत्मिक हरियाली, आत्मिक बढ़ोतरी हमारे जीवन में अत्यधिक आवश्यक है. நீங்கள் அதாவது ஆபிரகாம் தேவனை மம்ரே என்கிற இடத்திலே தேவனை தரிசிக்குள்ளே காணப்பட்டான். अब्राहम परमेश्वर को ममरे नाम के स्थान में दर्शन पाया. ஒரு காய்ந்து போன இடத்துல அல்ல, மம்ரே என்கிற இடத்திலே அவன் ஜீவித்த போது ஆபிரகாம் தேவனை தரிசித்தான். தேவன் அவனோடு வந்து பேசினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். किसी सूखी जगह नहीं, लेकिन ममरे नाम की जगह में जो अब्राहम जीवित था उस समय ममरे नाम के स्थान में अब्राहम ने परमेश्वर से मुलाकात किया. அப்படி என்றால் நாம் ஆவிக்குரிய ஒரு செழிமை நாம் நம்முடைய ஒவ்வொரு ஜீவியத்திலும் அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். इससे आप जानना चाहिए कि हमारे हर एक के जीवन में एक आत्मिक हरियाली का होना आवश्यक है. அந்த அனுபவம் சில சமயங்களே நாம் இழந்து போய் விடுகிறோம். காய்ந்த அனுபவங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே காய்ந்த அனுபவத்திலே தான் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறது. लेकिन कई बार हमारा जीवन एक ऐसी स्थिति में दिखाई देता है कि हमारा जो आत्मिक स्थिति है वो सूखे हुए हालत में दिखाई देता है. அந்த அனுபவங்களிலிருந்து நாட்களில் நாம் வெளியே வரக்கூடிய காணப்பட வேண்டும். वैसे अनुभव से इन दिनों में हम सभी को बाहर आना है. நீங்கள் ஆனபடியினால்தான் நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 2:10 வாசிக்கும் போது அங்கே ஏதேனிலிருந்து ஒரு நதியானது அங்கே புறப்பட்டு 4 ஆறுகளாக அங்கே ஓடிட்டென்று வேதத்திலே வாசிக்கிறோம். यदि हम परमेश्वर के पवित्र शास्त्र में पढ़ेंगे उत्पत्ति उसका 2 अध्याय उसके 9वें वचन में, और यहोवा परमेश्वर ने भूमि से उसमें 10वें वचन माफ कीजिए उस वाटिका को सींचने के लिए एक महानदी अदन से निकली और वहां से आगे बहकर 4 धाराओं में बट गई. இந்த இடத்திலே எழுத்தின் பிரகாரமான ஒரு தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஜீவியத்திலே படிக்குள்ளே காணப்பட வேண்டும். एक आश्चर्य तौर पर यहाँ पे एक वाटिका का वर्णन किया गया है, लेकिन हमारे आत्मिक जीवन में भी इस वाटिका का होना आवश्यक है. அப்படி என்றால் தோட்டம் என்று சொல்கிறது தேவ ஜனங்களை தான், நம்முடைய ஜீவியத்தை தான் தோட்டம் என்று வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. वाटिका का अर्थ यह है कि परमेश्वर के लोग और उसके लोगों के लिए वर्णन किया गया है. நீங்கள் சாங் ஆஃப் சாலமோனிலே வாசிக்கும் போது தோட்டம் தேவனுடைய மணவாட்டிக்கு தோட்டத்திற்கு ஒப்பிட்டு அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். यदि हम श्रेष्ठ गीतों में पढ़ेंगे तो जो वाटिका है वो दुल्हन के स्वरूप में बताया गया है. ஆனால் இங்கே ஜெனசிஸ்லே வாசிக்கும் போது ஏதேனிலிருந்து அந்த அதாவது தோட்டத்தை செழிப்பாக்கும்படியாக அங்கே ஒரு நதி அதை வந்து 4 ஆறுகளாக பிரிந்து அங்கே தேசம் முழுவதும் ஓடிட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वहाँ पर हम पढ़ते हैं वाटिका को सींचने के लिए वहाँ एक महानदी अदन से निकली और वहाँ आगे जाकर वो 4 धाराओं बट गई. उसके जरिए वो सारी जगह हरियाली होकर बदल गया. எல்லா மரங்கள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது, கனி கொடுக்கக்கூடிய எல்லாம் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் செழிப்பும் இல்லை, அங்கே கனியும் இல்லாமல் போக்குள்ளே காணப்படும். वहाँ पर पेड़ पौधे फल सब कुछ है, लेकिन यदि पानी नहीं होगा तो वहाँ पर किसी भी प्रकार का फल भी नहीं होगा. அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த 4 விதமான அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே சிங்காசனத்திலிருந்து நம்முடைய ஜீவியத்திலே பாயாவிட்டால்
நம்முடைய ஜீவியம் காய்ந்து போன அனுபவத்திலே கனி இல்லாத அனுபவத்திலே இருக்கும் என்பதை காலவேளை விளங்கிக் கொள்ள வேண்டும். आज सवेरे आपको जानना होगा कि इस स्वर्गीय सिंहासन से निकलने वाले वो 4 अनुभव यदि आपके जीवन में नहीं पाए जाते तो आप सूखे हुए हालत में, ऐसी हालत में हैं जहां पर पेड़ों में कोई फल नहीं लगते. இந்த 4 ஆறுகளுக்கும் 4 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इन 4 नदियों को 4 अर्थ करके बताया गया है. அப்படி இந்த அனுபவங்கள், இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பாய வேண்டும், நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். ये आत्मिक अनुभव हमारे जीवन में पाए जाने चाहिए और हमारे जीवन में लगातार निरंतर होने चाहिए. பாருங்க, அங்கிருந்து வருகிற அந்த நதி பாயிறபடியினால் அது அநேக விலையேறப்பெற்ற பொன்னையும் விலையேறப்பெற்ற கற்களையும் उंडाकिट वेदத்திலே வாசிக்கிறோம். और वहाँ से वो जो नदी बह निकली, और नदी बहने के जरिए उसके साथ साथ बहुत सारे जो बहुमूल्य वस्तु उसके साथ साथ निकली कर हम पढ़ते हैं. விலையேறப்பெற்ற பொன் அங்கே உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बहुमूल्य सोना उससे निकलता है कर हम पढ़ते हैं. விலையேறப்பெற்ற கற்கள் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बहुमूल्य जो पत्थर हैं उसके जरिए निकलते हैं कर हम पढ़ते हैं. அப்படி என்றால் கிறிஸ்துவின் சிங்காசனத்திலிருந்து, கிறிஸ்துவிலிருந்து அந்த பாய்கிற அந்த நதி நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ந்து பாயும் என்றால் அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்குள்ளே உண்டாக்கி தரக்கூடிய காணப்படும். मसीह के जीवन से, मसीह के उस सिंहासन से निकलने वाली नदी यदि हमारे जीवन में पाई जाती है तो हमारे जीवन में भी बहुत सारे बहुमूल्य जो पत्थर और बहुमूल्य चीजें उसके जरिए बनती हैं. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பூமியில் இருக்கும்போது அவருடைய ஜீவியத்திலிருந்து இந்த 4 அனுபவங்கள் பாய்ந்ததாக நாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் படிக்கூடிய காணப்படுகிறோம். हर एक हम अब अध्याय में पढ़ सकते हैं कि वहां पर जब प्रभु यीशु मसीह इस संसार में थे तो उनके जीवन से ये 4 अनुभव लगातार दिखाई दिए. எல்லா ஜனங்களும் 4 அனுபவங்களையும் அவர்கள் அனுபவிக்கூடிய காணப்பட்டார்கள். हर एक लोग प्रभु यीशु मसीह के जरिए ये 4 अनुभवों को वो महसूस और अनुभव कर पाए. அதே போல இந்த அதாவது கிறிஸ்துவிலிருந்து அந்த பாயக்கூடிய அந்த 4 விலையேறப்பெற்ற அந்த தேவ வல்லமையும் தேவனுடைய கிருபையும் தேவ ஞானத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். वैसे ही इन दिनों में परमेश्वर से, प्रभु यीशु मसीह से मिलने वाले उस ज्ञान को, उस अनुग्रह को, उस पवित्रता को, उस प्रेम को हम सभी लोग महसूस और अनुभव करने के लिए इन दिनों में परमेश्वर हमारी मदद करना चाहिए. ஒரே கிறிஸ்துவிலிருந்து வல்லமை பாயக்கூடிய காணப்பட்டது. एक ही मसीह के अंदर से एक सामर्थ्य को हम देखते हैं. ஒரே கிறிஸ்துவிலிருந்து ஞானம் அனுபவிக்கூடிய காணப்பட்டார்கள். उसी मसीह के जरिए वहां पर ज्ञान को उन्होंने अनुभव किया. ஒரே கிறிஸ்துவிலிருந்து கிருபை அனுபவிக்கூடிய காணப்பட்டார்கள். उसी मसीह के जरिए उन लोगों ने अनुग्रह को महसूस किया. ஒரே கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்தத்தை அனுபவிக்கூடிய காணப்பட்டார்கள். उसी मसीह के जरिए पवित्रता को अनुभव भी किया. அப்ப அதே போல நாமும் கூட தேவ வல்லமை அனுபவிக்கும் போது நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய வல்லமை நமக்குள்ளே பாயும் போது என்னென்ன உண்டாகும் என்பதை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ही हमारे जीवन में भी परमेश्वर का सामर्थ्य हमारे जीवन में पाया जाता है तो उसके जरिए क्या क्या चीजें हमारे जीवन में होती हैं उसके बारे में हम जान लेंगे. படிக்கலாம். நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 2 நம்முடைய தோட்டம் காய்ந்த நிலவரத்தில் இருக்கிறது. அநேகருடைய ஜீவியத்திலே இந்த தண்ணீர் பாய முடியாதபடி இந்த அதாவது அந்த ஒரு ஆறிலிருந்து அந்த ஒரு நதியிலிருந்து அந்த பிரிந்து ஓடக்கூடிய அந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே பாய முடியாத அனுபவங்கள் தான் நம்முடைய சபையிலே நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. कई सारे लोगों को जीवन का हालत इसी प्रकार से है कि वो सूखा हुआ दिखाई देता है. एक नदी से निकलकर वो 4 धाराएं जो बढ़ जाती हैं, वो 4 धाराएं बटने का अनुभव हर एक के जीवन में नहीं है. कई लोगों के जीवन में कमी पाई गई है. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 2:10 வாசிக்கும் போது இது எதற்காக என்றால் அந்த தோட்டம் செழிப்பாக இருக்கும்படியாக, அந்த தேசம் செழிப்பாக இருக்கும்படியாக இந்த நதி தேவன் அங்கே பாயக்கூடிய காணப்படுகிறார். उत्पत्ति 2 अध्याय उसके 10वें वचन में उस वाटिका को सींचने के लिए वहां से वो नदी निकलती है. वो नदी निकलने के कारण वहां पर हरियाली होता है. वो हरियाली होने के लिए वो नदी को परमेश्वर ने वहां पर लगाया है. அப்படி என்றால் இந்த முதல் ஆற்றிற்கு பைசோன் என்று அங்கே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. पहले नदी का नाम है पीसोन. இரண்டாவது கீஹோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरे धारा का नाम है कीहोन. மூன்றாவது இதக்கேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और तीसरे का नाम है इडेकेल. இதக்கேல். நான்காவது ஐப்ராத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और चौथा है आइद्राक. அப்ப நாம் இதை வேதத்திலே இந்த ஒவ்வொரு நதிகளை குறித்து நாம் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டானதாக
வேதத்திலே படிக்கிறதை காணப்படுகிறோம். इन नदियों के बारे में यदि हम पवित्र शास्त्र में पढ़ेंगे कि कई जगह इसके अनुभवों के बारे में हम पढ़ सकते हैं। பெய்சோன் என்றால் நிரம்பி வழிதல் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. पीसोन का अर्थ है कि भरकर वो अपने रास्ते में चलती है। கிருபையில் நம்முடைய தேவ வல்லமையிலே நாம் நிரம்பி வழியை காணப்பட வேண்டும். हम परमेश्वर के अनुग्रह से भरे हुए बाहर निकलना चाहिए। கீகோன் என்றால் கிருபையின் பள்ளத்தாக்கு. நாம் கிருபை அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். गेहोन का अर्थ यह है कि वो अनुग्रह का तराई है, तो हम अनुग्रह से परिपूर्ण होकर आगे की ओर जाना चाहिए। இதெக்கேல் என்றால் தெளிவான சத்தம் என்று அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हिदकेल का अर्थ है वहां पर पूर्व की जो இதெக்கேல் தெளிவான, அதாவது தெளிவான சத்தம். वो बिल्कुल साफ आवाज के बारे में बताया गया है। ஏனென்றால் ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தானியேல் இங்கு இருக்கும்போதுதான் அவனுடைய ஜீவியத்திலே தெளிவான தரிசனம், தேவனுடைய சாயலை அங்கே தான் காணப்பட்டிருந்தான். क्योंकि ये क्यों कहा गया है? क्योंकि दानियल जब उस जगह था तो उसके जीवन में एक साफ शब्द को, परमेश्वर की आवाज को वो सुन पाया। இந்த இடத்துல வைத்து தொடப்பட்ட போதுதான் அவனுக்குள்ளே தெளிவு உண்டாக்குறை காணப்படுகிறது. दानियल जब इस जगह रख के छुआ गया तो उसके जीवन में एक साफ हो गया, उसके जीवन में एक साफ दिखाई दिया। இங்கே வைத்துதான் அவன் தேவனுடைய சாயல், அதாவது தேவனுடைய அந்த சாயலை யோவான் எப்படி ரெவலேஷன்ல கண்டாரோ அதே சாயலை இந்த எதேக்கியேல் வைத்து காணப்பட்டான். दानियल ने हेदकेल में रखे जिस प्रकार यूहन्ना ने जो प्रकाशित वाक्य में देखा, वही परछाई परमेश्वर का उसने हेदकेल में देखा। அப்படி என்றால் தெளிவான சத்தம் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு தெளிவு உண்டாக்குறை காணப்பட வேண்டும். एक परमेश्वर का साफ आवाज को उसने सुना, हमारे जीवन में भी एक साफ आवाज को सुनने का अनुभव होना चाहिए। எதேக்கியேல் அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் போது தெளிவு, நம்முடைய ஜீவியத்திலே நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எந்த ராஜ்யத்தில் எதற்காக போய் கொண்டிருக்கிறோம், எது தேவ சத்தம் எது பிசாசின் சத்தம் என்கிற அந்த தெளிவு நம்முடைய ஜீவியத்திலே உண்டாக்குறை காணப்படும். यदि हेदकेल वाला अनुभव हमारे जीवन में है तो हमारे जीवन में एक साफ जानकारी होगा कि मैं क्यों इस रास्ते में हूँ, मैं किस लिए आगे की ओर जा रहा हूँ, मेरा लक्ष्य क्या है, मेरे को कहाँ पहुँचना है, इसके विषय में आपको साफ रीति से जानकारी होगा। அப்படி என்றால் எதேக்கியேலுடைய அடுத்த பகுதி நீங்கள் தானியேல் சாப்டர் 10ல வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு இருக்கும்போது தான் அந்த தரிசனம், அந்த சாயல், தேவனுடைய சாயலை அங்கே அனுபவிக்குறை காணப்பட்டான். दानियल 10वें अध्याय में वहां कहा गया है कि हेदकेल में जब दानियल था तो उस जगह पर रहकर ही परमेश्वर का जो साफ दर्शन उसने पाया, उसके बारे में साफ जानकारी उसको हुआ। இது தேவ ஞானத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर परमेश्वर के ज्ञान के दर्शन के ज्ञान के अनुरूप बताया गया है। அதாவது இப்படிப்பட்ட அர்த்த ஐபராத் என்றால் கனி கொடுத்தல். இந்த 4 ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और इस प्रकार से हर एक नदी को एक एक अर्थ दिया गया है। கீகோன் என்றால் இங்கே வைத்துதான் சாலோமன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று ஃபர்ஸ்ட் கிங்லே சொல்லப்பட்டிருக்கிறது. गीहोन उस जगह पर रखे राजा सुलेमान का अभिषेक किया गया, इस प्रकार हम पहले राजा में पढ़ सकते हैं। இங்கே வைத்துதான் பாகால், தேவனுக்கு விரோதமாக இருந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அங்கே எலியா கொல்லக்கூடை காணப்பட்டிருந்தான். और परमेश्वर के विरोध में उठने वाले सारे जो बुरे भविष्यद्वक्ता थे उनको एलिया भविष्यद्वक्ता ने वहां पर नाश कर दिया कर हम पढ़ते हैं। இப்படி பல அர்த்தங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் நாம் இதை படிக்க போவதில்லை. நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை, கிறிஸ்துவிலிருந்து பாயக்கூடிய தேவ வல்லமை நாம் அனுபவிக்குறை காணப்பட வேண்டும். मसीह से मिलने वाला परमेश्वर के सामर्थ्य को, उसके अनुभव को हमें पढ़ना चाहिए। अनेक ஜனங்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய வல்லமை பாய முடியாத அனுபவத்திலே நாம் ஜீவிக்குறை காணப்படுகிறோம். कई सारे लोगों के जीवन में ऐसी हालत है कि वो परमेश्वर की सामर्थ्य को अनुभव नहीं कर पा रहे हैं। தேவனுடைய வல்லமை நம்முடைய ஜீவியத்திலே பாயவில்லை என்றால் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்ம அநேக அனுபவங்களிலிருந்து, அநேக பாவங்களிலிருந்து, அநேக வியாதிகளிலிருந்து, अनेक विधमान कट्टुகளிலிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிய வேண்டும். आप ये जान लें, यदि परमेश्वर का सामर्थ्य आपके अंदर नहीं पाया जाता तो उसके जरिए आपके जीवन में पाए जाने वाले कई सारी बीमारी, बंधन और अंधकार और पाप, उन सभी से आपको छुटकारा नहीं मिलेगा। நம்முடைய தோட்டம் செழிக்க வேண்டும். முதலாவது கீவேர்ஸ் படிக்கலாம். நீங்கள் जेनेसिस चैप्टर 2:10 படிங்களேன். आइए उत्पत्ति उसका 2 अध्याय 10वां वचन पढ़ेंगे। उस वाटिका को सींचने के लिए एक महानदी अदन से निकली और वहां से आगे बहकर 4 धाराओं में बट गई। पढ़ी। पहली धारा का नाम पीशोन है। यह वही है जो हवीला नाम के सारे देश को
जहाँ सोना मिलता है घेरे हुए है। उस देश का सोना चोखा होता है, वहाँ मोती और सुलेमानी पत्थर भी मिलते हैं। दूसरी नदी का नाम गीहोन है, यह वही है जो कूश के सारे देश को घेरे हुए है। और तीसरी नदी का नाम हिद्देकेल है, यह वही है जो असूर के पूर्व की ओर बहती है। और चौथी नदी का नाम फरात है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे। இது எழுத்தின் பிரகாரமாக இது இந்த அனுபவங்கள் அங்கே உண்டாகிறது என்றால், ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய நதி, நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய நதி, நம்முடைய கிறிஸ்துவிலிருந்து வருகிற அது அந்த அந்த நான்கு அந்த ஒரு ஆவியின் மூலமாக நமக்குள்ளே பாயக்கூடிய அனுபவத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். और यहाँ पर आश्चर्य रूप से इतने सारे बहुमूल्य चीजें अगर मिलती हैं उस नदी के जरिए, तो मसीह से निकलने वाले उस नदी के जरिए जो हमारे हृदयों में उंडेला जाता है, उसके जरिए वो 4 अनुभव हमारे जीवन में होता है। उन 4 अनुभवों के जरिए हमारे जीवन में कौन कौन सी भलाइयाँ आती हैं। நாம் வேதத்திலே வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த சமயத்திலே தேவனுடைய வல்லமை அவருடைய சரத்திலிருந்து, அவருடைய ஜீவியத்திலிருந்து, அவருடைய வஸ்திரத்திலிருந்து, அவருடைய வசனத்திலிருந்து பாய்ந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். प्रभु यीशु मसीह संसार में जीवन व्यतीत करते समय उस समय उनके वस्त्र से, उनके बातों से, उनके जरिए कई सारे प्रकार की सामर्थ उनके अंदर से निकला कर हम वचन में पढ़ते हैं। அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், எத்தனையோ பேர் அவருடைய வல்லமையினாலே விடுதலையாக்கப்படக்கூடிய காணப்பட்டார்கள். उनके वस्त्र को छूने मात्र से ही कितने लोगों को कई सारे जो अंधकार की वो बुरी सामर्थ है उनसे छुटकारा मिला। எத்தனையோ பேர் அவரால் தொடப்பட்டார்கள், அவருடைய வல்லமையினாலே அவர்கள் சுத்தமாக்கப்படக்கூடிய காணப்பட்டார்கள். कितने लोगों को प्रभु यीशु मसीह ने छुआ, उनके छूने के मात्र से ही कितने लोगों को कई सारे जो दुष्ट आत्माओं की शक्तियों से छुटकारा मिला। வியாதியஸ்தரை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை அன்றைக்கு கிறிஸ்துவிலிருந்து அங்கே வெளிப்படக்கூடிய காணப்பட்டிருந்தது. बीमारों को चंगाई करने वाला जो सामर्थ्य है प्रभु यीशु मसीह के जरिए उन दिनों में उजागर हुआ। இந்த நாட்கள்ல நாம் சபையில் இருக்கிற நாம் தேவனுடைய வல்லமையை உண்மையாகவே அனுபவிக்கூடிய காணப்படுகிறோமா? क्या हम जो इन दिनों में रहते हैं, क्या परमेश्वर का सही सामर्थ हमारे जीवन से उजागर होता है क्या? அப்ப நாம் சில சமயங்களில் சொல்லுகிறோம், புதிய ஜனங்களுக்கு தான் அது, பழைய ஜனங்களுக்கு எல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனபடியினால இனி இந்த வல்லமை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சில சமயங்களில் நினைக்குறை காணப்படுகிறோம். कई बार हम ऐसा सोचते हैं वो सब सामर्थ नए लोगों के लिए है, हम लोगों ने उद्धार पाया है, हम बहुत दिनों तक हो चुके हैं, बहुत बड़े विश्वासी हैं, तो हमारे लिए ये सारी चंगाई वाली सामर्थ की उन सब चीज़ों की आवश्यकता नहीं है। அப்படி எல்லா பிரியமானவர்களே, நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலும் தேவ வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும், தேவ வல்லமையினாலே நாம் தொடப்பட வேண்டும். எவ்வளவு தூரம் தேவனுடைய வல்லமை நம்மளை தொடுகிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஜீவியத்திலே அதாவது தெளிவுண்டாகும், விடுதலை உண்டாக்குறை காணப்படும். लेकिन ऐसा नहीं है, जब तक हम उसके आगमन में उठा लिए नहीं जाते तब तक हमें परमेश्वर की सामर्थ की उसकी आवश्यकता है, उसके छुए जाने की आवश्यकता है, क्योंकि कितना अधिक हमारे जीवन में परमेश्वर की सामर्थ होगा उतना अधिक हमारे जीवन में छुटकारा होगा। நீங்கள் மேத்யூ சாப்டர் 14:36 வாசிக்கும் போது இந்த நாட்களில் சபையுடைய நிலவரம், நம்முடைய ஜீவியத்துடைய நிலவரம், அந்த வல்லமையை தொட்டு அனுபவிக்கக்கூடிய இடத்திலே நாம் இல்லாமல் காணப்படுகிறோம். इन दिनों में कलीसिया की परिस्थिति ऐसी है, जिस प्रकार हम पढ़ते हैं मत्ती रचित सुसमाचार उसके 14वें अध्याय उसके 36वें वचन में, वो अनुभव इन दिनों में कलीसिया में से नहीं है। தேவனிடத்திலே வல்லமை நிரம்பி காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் வல்லமையினாலே, அவருடைய வசனமும் வல்லமை உள்ளது, அவருடைய ஜீவியம் வல்லமை உள்ளது, அவருடைய சிங்காஸ் எல்லாம் வல்லமை உள்ளது. ஆனால் வல்லமை நிரம்பி இருக்கிறது, ஆனால் வல்லமை புறப்பட முடியாத அவிசுவாசம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. उनके अंदर पूरा सामर्थ्य भरा हुआ है। उन दिनों में उनके वचन के जरिए, उनके वस्त्र के जरिए, उनके बोलने के जरिए बहुत सारी जो सामर्थ्य है उनके अंदर से निकला, लेकिन इन दिनों में हमारे अंदर वो कमी पाई जाती है कि हमारे अंदर विश्वास नहीं है। विश्वास की घटी के कारण वो उनके अंदर सामर्थ्य है, लेकिन सामर्थ्य निकलने के लिए विश्वास नहीं है। தேவனிடத்திலே முழுவதும் வல்லமை இருக்கிறது, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அதாவது விசுவாசம் நம்முடைய ஜீவியத்திலே இழந்து போக்குறை காணப்பட்டிருக்கிறோம். परमेश्वर पूरा सामर्थ्य से परिपूर्ण है, लेकिन उस सामर्थ्य को अनुभव करने के लिए हमारे अंदर विश्वास नहीं है। நாம் அதை சரியான விதத்திலே என் தேவனால் என்னை தொட முடியும் என்று நாம் உண்மையாய் விசுவாசிப்போம் என்றால்
நிச்சயமாகவே தேவனால் தொடப்பட முடியும். தேவன் வல்லமை அனுப்பி நம்மளை சுகமாக்க முடியும், நம்முடைய ஜீவியத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். हाँ, परमेश्वर मुझे छू सकता है, मुझे चंगा कर सकता है और मुझे छुटकारा दे सकता है और मुझे जिला सकता है. अगर ऐसा विश्वास आपके जीवन में है तो सचमुच परमेश्वर आपके लिए काम करेगा. சில சமயங்களிலே நாம் அவரை தொடுகிறது இல்லை. நீங்கள் மேத்யூ சாப்டர் 14:36 வாசிக்கும் போது அவர் எத்தனை பேர் தொட்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய வல்லமை பாய்கிறது, அவர்கள் சுகமானார்கள், சொஸ்தமானார்கள். நமக்கு ரெண்டு விதமான சுகம் தேவை. ஆவிக்கிற விதத்தில் நமக்கு சுகம் தேவை, சரப்பிரகாரமான விதத்திலும் நமக்கு சுகம் தேவையாய் காணப்படுகிறது. हम जिस प्रकार पढ़ते हैं मत्ती रसूल समाचार 14 अध्याय उसके 36 वचन में, और जितनों ने उसे छुआ वे चंगे हो गए. वो छूने का अनुभव हमारे जीवन में नहीं है. यदि हम विश्वास करके यदि परमेश्वर को छुएंगे तो जितने लोगों ने छुआ उस प्रकार से उनको चंगाई मिला, वैसे ही हमको भी चंगाई मिलेगा. அப்படி என்றால் ஒரு ஆளை தொட வேண்டுமானால் நான் பக்கத்திலே போக்குவரத்தை காணப்பட வேண்டும். यदि किसी मनुष्य को छूना है तो उनके पास जाना जरूरी है. அப்படி என்றால் அன்றைக்கு அவர்கள் எழுத்தின் பிரகாரமாக இயேசுவை தொட்டார்கள் என்றால் இயேசுவோடு நெருங்கினார்கள், இயேசுவை தொட்டார்கள் என்றால் இயேசுவோடு நெருங்குறை காணப்பட்டார்கள். जिस प्रकार वचन में लिखा है कि उन दिनों में उन लोगों ने प्रभु यीशु मसीह के वस्त्र को छुआ, उनको छुआ, इसका मतलब ये हुआ कि उन लोगों ने उन दिनों में प्रभु यीशु मसीह के पास गए. அப்ப இந்த நாட்களில் நாம் அதை தொட வேண்டும். பரிசுத்த ஆவியோடு, தேவனோடு, தேவ சமூகத்தோடு நாம் நெருங்குவோம் என்றால் அந்த வல்லமை நம்மளை தொடக்குறை காணப்படும். यदि इन दिनों में पवित्र आत्मा से परमेश्वर के और करीब हम आ जाएंगे तो परमेश्वर के निकट आने से परमेश्वर अपनी सामर्थ्य से हमें भर देगा. நாம் நெருங்கும் போது நம்முடைய இதயத்தோடும் அதோடு கனெக்ஷன் இருக்கிறது. அதான் இயேசு சொல்கிறார், யார் என்னை தொட்டார்கள், என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் அவர் வல்லமை போ என்று சொல்லவில்லை, அவளை தொட்டபோது வல்லமை தானாகவே புறப்பட்டு போக்குறை காணப்பட்டது. परमेश्वर प्रभु यीशु मसीह और उसके सामर्थ में उनका निकटतम संबंध था. प्रभु यीशु मसीह ने नहीं बोला कि सामर्थ को जाओ करके चंगाई करो करके नहीं बोला, लेकिन जैसे ही उसके वस्त्र को छुआ गया उनके अंदर से वो सामर्थ निकल के उनको चंगाई मिला. அப்படி என்றால் பாருங்க, அந்த இடத்திலே அவர் யார் அவருடைய சரீரத்தை தொட்டார் என்று அவருக்கே தெரியவில்லை. ஆனால் தொட்டபோது அவருடைய சரீரத்திலிருந்து, அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. उनके वस्त्र को किसने छुआ करके प्रभु यीशु मसीह को नहीं मालूम था, लेकिन जैसे ही उनके वस्त्र को छुआ तो तुरंत उनके अंदर से सामर्थ्य निकल के उसको चंगा किया करके प्रभु यीशु मसीह को मालूम चला. இயேசு சொல்லுகிறார், என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன், யாரோர் என்னை தொடக்குறை காணப்பட்டார்கள். उस समय प्रभु यीशु मसीह ने कहा कि किसी ने मेरे वस्त्र को छुआ है, मेरे अंदर से सामर्थ निकली है और किसी को चंगाई मिला है करके प्रभु यीशु मसीह उन दिनों में बोलते हैं. நீங்கள் லூக் சாப்டர் 8:44-45 வாசிக்கும் போது அங்கே பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அப்படி என்றால் நாம் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் நெருங்கக்கூடிய அனுபவம், அந்த வல்லமை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. जिस प्रकार लूका रचित सुसमाचार उसके 8वें अध्याय उसके 44वें और 45वें वचन में हम पढ़ते हैं, उन दिनों में उस स्त्री ने प्रभु यीशु मसीह को छुआ और प्रभु यीशु मसीह को छूने का जो अनुभव है, विश्वास से छूने का अनुभव, इन दिनों में हमारे अंदर कमी पाई गई है. தேவனிடத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து அந்த வல்லமை நம்மளை தொட வேண்டுமானால் நாமும் கூட அவரை தொட வேண்டும், அவரோடு நெருங்க வேண்டும், அவருடைய சமூகத்தோடு நாம் நெருங்கி சேர வேண்டும். परमेश्वर उसके सिंहासन से यदि सामर्थ्य निकल के हमको छूना है तो हम भी परमेश्वर के करीब जाना चाहिए, हमको परमेश्वर के और निकट आना है और हमको परमेश्वर के छूने की प्रयास करना चाहिए. நீங்கள் படிங்களேன் லூக் சாப்டர் 18, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வல்லமையுடைய பக்கத்திலே அவருடைய சமூகம் என்று சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கும். और कहीं कहीं जहाँ पर हम पढ़ेंगे वहाँ पर प्रभु यीशु मसीह ने सामर्थ की जगह वहाँ पर उनके सामर्थ का लिखा गया है. அதாவது வல்லமை என்று இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ சமூகம் என்று எழுதப்பட்டு, தேவனுடைய ஸ்தலம் இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகம் என்று அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும். जहाँ कहीं सामर्थ के विषय में व्याख्यान है वहाँ पर उसके बिल्कुल बगल में लिखा हुआ है कि परमेश्वर का सम्मुख. जहाँ कहीं परमेश्वर का सम्मुख है वहाँ पर परमेश्वर का सामर्थ है. அப்படி என்றால் தேவ வல்லமை நமக்குள்ளே பாய வேண்டுமானால் நாம் அந்த சமூகத்துக்குள்ளே இல்லை அந்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்குள்ளே காணப்பட வேண்டும். यदि परमेश्वर का सामर्थ्य काम करना है तो उस शरीर में, उस सम्मुख में हमको होना जरूरी है. நாம் தூரமாக இருப்போம் என்றால்
நாம் தொடாமல் இருப்போம் என்றால் அந்த வல்லமை நம்முடைய ஜீவிதத்திலே ஒருபோதும் பாய முடியாது, நாம் அதை அனுபவிக்காமல் காணப்படுவோம். यदि हम दूर होंगे, हम परमेश्वर को नहीं छुएंगे, तो वो सामर्थ हमारे जीवन में काम नहीं कर पाएगा, एक ऐसी स्थिति में हम पाए जाएंगे. ஆனால் இங்கே தொட்டபோது உடனடியாகவே சுகம் உண்டாக்குவதை காணப்பட்டது. लेकिन यहाँ पर जैसे ही उसने प्रभु यीशु मसीह को छुआ, तुरंत उसको शिफा मिला. அதான் அந்த வல்லமைக்கு இருக்கிற விசேஷம். நீங்கள் மேத்யூ சாப்டர் 14 இருந்தாலும், லூக் சாப்டர் 8 இருந்தாலும், அந்த வல்லமை தொட்டபோது அங்கே சுகம் உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். आप चाहे मत्ती में पढ़ें, चाहे लूका 8 में पढ़ें, दोनों जगह में जैसे ही उसको छुआ, उस सामर्थ्य ने उसको चंगा किया. उस सामर्थ्य के अंदर एक बहुत बड़ा बल है. நாம் சில சமயங்களில் ஆவிக்குரிய விதத்திலே நாம் அதாவது வியாதியஸ்தராய் காணப்படுகிறோம். कई समय में हम आत्मिक रूप से बीमार दिखाई देते हैं. சில சமயங்களில் சரீர பிரகாரமாக நாம் அதாவது பலவீனமாய் காணப்படுகிறோம். कई बार हम शारीरिक रूप से बहुत बलहीन होते हैं. ரெண்டுக்கும் இந்த வல்லமை போதும். இதை நாம் அனுபவிக்கும் போது நாம் சுகம் உண்டாக்குவதை காணப்படும். दोनों बातों के लिए ये बड़ी सामर्थ्य काफी है. जैसे ही हम छुए जाएंगे, हम कोई भी बीमारी या कुछ भी क्यों ना हो, उससे हम छुटकारा पाएंगे. படிங்களேன், மேத்யூ சாப்டர் 14:36 படிங்களேன். आइए मत्ती 14 उसका 36 वचन पढ़ेंगे. और उससे विनती करने लगे कि वह उन्हें अपने वस्त्र के आंचल ही को छूने दे, और जितनों ने उसे छुआ वह चंगे हो गए. எத்தனை பேர் தொட்டார்களோ, எத்தனை பேர் விசுவாசித்து தொட்டார்களோ, ஒவ்வொருவரும் அந்த வல்லமையினாலே சுகமாக்கப்பட்டார்கள். जितनों ने विश्वास करके उसको छुआ, वे सभी लोग उस विश्वास के जरिए चंगे हो गए. நீங்கள் லூக் சாப்டர் 8:44 கூட நமக்கு மற்றவர்களுக்கு, அதாவது நாம் நினைப்போம் இதெல்லாம் புதிய ஆட்களுக்கு, நமக்கு எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்க காணப்படுகிறோம். कई बार हम सोचते हैं ये सब कुछ जो है नए लोगों के लिए है, हम जो पुराने लोग हैं हमारे लिए नहीं है. அப்படி அல்ல பிரியமானங்களே, இந்த வல்லமை தேவ வல்லமை அதாவது தொடும்படியாக நாம் இடம் கொடுக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். लेकिन ऐसा नहीं है. परमेश्वर की सामर्थ को काम करने के लिए हमें जगह देना चाहिए. परमेश्वर की मर्जी के लिए हमको समर्पण करना चाहिए. परमेश्वर के सामर्थ को छूने के लिए हमें जगह देना चाहिए. அவள் தொட்டால் அவளால் எந்த விதத்திலும் தீர்க்கப்படாத வியாதி, எல்லா பணம் செலவழிக்கிறார், ஆனாலும் விடுதலை இல்லை. ஆனால் இங்கே அவளை தொட்டபோது அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. பிரியமானங்களே, நாம் எத்தனையோ சமயங்களிலே நாம் தேவன் சமீபத்தில் இருந்தாலும் அவரை அனுபவிக்க முடியாதவர்களாக தான் நாம் ஜீவிக்குள்ளே காணப்படுகிறோம். उसमें समय उसकी बीमारी ऐसी थी कि वो कभी ठीक ना होने वाली थी. एक ऐसी बीमारी से वो ग्रस्त थी, लेकिन उसने जैसे ही उसके वस्त्र के आंचल को छुआ, तुरंत उसके अंदर से सामर्थ निकल के उस बीमारी से चंगाई मिला. 8:44-45 வாசிக்கும் போது நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் சரியான விதத்தில் தேவனை தொடவில்லை, அதான் உண்மை என்பதை விளங்கிக் கொள்வோமாக. लूका 8वां अध्याय उसके 44 से 45 वचन में यदि हम पढ़ेंगे तो वहां पर हम जान सकेंगे कि यदि हमने सचमुच सही रीति से यदि परमेश्वर को नहीं छुआ है तो हमें चंगाई नहीं मिलेगा. நாம் சரியான விதத்தில், தேவனுடைய வசனம் பொய் அல்ல. நாம் முதலாவது என் குறையை நான் ஒத்துக்கொள்கிறேன். நாம் தேவனுடைய வல்லமையை சரியான விதத்திலே அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆனபடினால் தான் அநேக விடுதலை இல்லாமல் காணப்படுகிறது. मैं अपनी कमी को मान लेता हूँ, क्योंकि मैंने सही रीति से परमेश्वर को विश्वास करके नहीं छुआ, इसलिए कई सारे लोग बीमारी से ग्रस्त हैं और छुटकारा उनको नहीं मिल पा रहा है. அந்த ஸ்திரீக்குள்ளே விசுவாசம் இருந்தது. இவரை நான் தொடுவேன் என்றால், இவரோடு நான் நெருங்குவேன் என்றால் எனக்கு அந்த வல்லமை சுகமாக்க முடியும், இல்லாவிட்டால் அது என்னை தொடும் என்றால் என்னால் விடுதலை பெற முடியும் என்று அவளுக்குள்ளே அவ்வளவு பூர்ணமான விசுவாசம் காணப்படுகிறது. लेकिन उस स्त्री के अंदर एक सिद्ध विश्वास था कि यदि मैं इनको जाकर छूऊंगी, इनके वस्त्र के छूने मात्र से ही मुझे चंगाई मिलेगा करके उस स्त्री के अंदर एक पूर्ण विश्वास था. பிரியமான இந்த காலவேளையிலும் கூட அவருடைய வல்லமை அனுபவிக்கும்படியாக இந்த ஸ்திரீக்குள் இருந்த விசுவாசத்தை போல தேவன் நமக்கு தரக்குள்ளே காணப்பட வேண்டும். परमेश्वर की सामर्थ को अनुभव करने के लिए उस स्त्री में जो अनुभव था वही अनुभव हमारे जीवन में पाए जाने दे. அடுத்ததாக, அதாவது அதான் வேதத்திலே வல்லமை என்கிற வார்த்தையோடு நாம் படிக்கும்போது வல்லமை என்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தாவீது சொல்லும்போது அவருடைய சமூகத்திலே ஸ்தலத்திலே வல்லமை இருக்குன்னு சொல்லக்கூடிய காணப்படுகிறான். जहाँ कहीं सामर्थ का बारे में बताया गया है, उसके साथ में ही वहाँ पर परमेश्वर के सम्मुख के विषय में भी दाऊद वहाँ पर लिखता है और बताता है कि उसके शरीर में परमेश्वर के सम्मुख में रहने के जरिए सामर्थ मिला करके. வல்லமை இருக்கிற இடத்திலே நாம் நெருங்கும் போதுதான்
வல்லமை அனுபவிக்கக்கூடியதாய் காணப்பட முடியும். जिस जगह सामर्थ हमको मिल सकता है, यदि हम उस जगह में पाए जाते हैं, तभी केवल हमको वो सामर्थ मिलेगा. பாருங்க, தேவனுடைய கரத்தில் நாம் இல்லை என்றால் அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. यदि हम परमेश्वर के हाथ में नहीं है, तो परमेश्वर के हाथ में सामर्थ्य है करके वचन में लिखा है. நீங்கள் ஃபர்ஸ்ட் क्रोनिकल சாப்டர் 29 12 வாசிக்கும் போது அவர் கரத்திலே வல்லமை இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. पहला इतिहास 29 अध्याय उसके 12 वचन में हम पढ़ सकते हैं कि परमेश्वर के हाथ में सामर्थ्य है करके. அப்படி என்றால் தேவனுடைய கரம் எதை வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது? परमेश्वर का हाथ, उसका अर्थ क्या है? தேவனுடைய கரம் அதாவது நடத்திப்பை காட்டக்கூடிய காணப்படுகிறது. परमेश्वर का अर्थ एक हाथ चलाहट को दिखाता है. நாம் தேவனுடைய நடத்திப்புக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய வல்லமை அனுபவிக்கக்கூடிய இடத்திலே நாம் ஜீவிக்கக்கூடிய காணப்படுகிறோம். यदि हम परमेश्वर के चलाहट के अधीन हैं, तभी केवल हम परमेश्वर के सामर्थ्य को अनुभव कर पाएंगे. தேவனுடைய நடத்திப்புக்குள்ளே இல்லை என்றால் அந்த வல்லமைக்கு நாம் தூரமாய் காணப்படுகிறோம். यदि हम परमेश्वर के चलावट के अंदर नहीं है, तो परमेश्वर के सामर्थ्य को अनुभव नहीं कर पाएंगे. அந்தபடியால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நான் அதாவது விரலினாலே அதாவது நீங்கள் லூக் சாப்டர் 11:20 வாசிக்கும் போது தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன் என்று அங்கே சொல்லக்கூடிய காணப்படுகிறார். यदि हम लूक का रसूल समाचार उसके 10वें अध्याय उसके 11 वचन में हम पढ़ेंगे, तो वहां पर 11:20 11 के 20 में पढ़ेंगे, तो वहां पर प्रभु यीशु मसीह कहते हैं कि परमेश्वर की सामर्थ्य से दुष्ट आत्माओं को निकालता हूं. தேவனுடைய விரல் அதாவது தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினார். தேவனுடைய விரல் கரம்னு சொல்கிறது பரிசுத்த ஆவியை தான் அந்த இடத்துல விரல் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर परमेश्वर का हाथ कहने का अर्थ है कि परमेश्वर का जो पवित्र आत्मा का सामर्थ्य है, उसके जरिए वो दुष्ट आत्मा को निकालता हूं, यानी परमेश्वर के हाथ को दिखाया गया है. என்றால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய நடத்திப்புக்குள்ளே பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். परमेश्वर की पवित्र आत्मा के सामर्थ्य के अधीन होकर उसके चलावट में हमें चलना चाहिए. நாம் சில சமயங்களில் ஆண்டவருடைய கரத்தில் இல்லாமல் கரத்துக்கு தூரமாய் காணப்படுகிறோம். कई समय में परमेश्वर के हाथ के अधीन ना होकर उसके हाथ से कहीं परे दिखाई देते हैं. தேவனுடைய கரத்தில் இல்லை என்றால் தேவனுடைய வல்லமை நாம் எப்படி அனுபவிக்கக்கூடிய காணப்படுவோம்? यदि हम परमेश्वर के हाथ में नहीं है, तो किस प्रकार हम परमेश्वर के उस बड़ी सामर्थ्य को अनुभव कर पाएंगे? படிங்களேன் ஃபர்ஸ்ட் क्रोनिकल சாப்டர் 29:12 வாசிங்களேன். आइए पहला इतिहास 29वां अध्याय उसका 12 वचन पढ़ेंगे. धन और महिमा तेरी ओर से मिलती है और तू सबों के ऊपर प्रभुता करता है. सामर्थ और पराक्रम तेरे ही हाथ में है और सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. நாம் எங்கு இருக்க தேவனுடைய வல்லமை அனுபவிக்க வேண்டுமால் எங்கு இருக்க வேண்டும்? यदि परमेश्वर के सामर्थ्य को अनुभव करना है, तो हमें कहाँ रहना होगा? தேவனுடைய கரத்துக்குள்ளே தேவனுடைய நடத்திப்புக்குள்ளே காணப்பட வேண்டும். परमेश्वर के हाथ में परमेश्वर के चलाहट के अधीन रहना होगा. நீங்கள் ஜான் சாப்டர் 10 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என் கரத்திலிருந்து உங்களை யாரும் பறிக்க முடியாது என்று அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना में परमेश्वर के प्रभु यीशु मसीह कहते हैं कि तुम्हें मेरे हाथ से कोई भी नहीं छुड़ा पाएगा करके. என் கரத்திலிருந்து உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது. मेरे हाथ से तुम्हें कोई भी अलग नहीं कर सकता. என்றால் நாம் நடத்திப்புக்குள் இருக்கும்போது தேவ வல்லமை நம்மளை மூடி காணப்படுகிறது. जब हम उसके चलाहट के अधीन होते हैं, तो परमेश्वर की बड़ी सामर्थ हमें ढांप लेती है. தேவ வல்லமை நம்மளை மூடி இருக்கும்போது எந்த வல்லமையும் நம்மளை பறிக்க முடியாத இடத்திலே நாம் காணப்படுவோம். यदि परमेश्वर की सामर्थ हमको ढांपे हुए है, तो कोई भी सामर्थ हमारे विरोध में खड़ी नहीं हो सकती. நீங்கள் ஜான் சாப்டர் 10:28 வாசிக்கும் போது அப்படி என்றால் அந்த கரத்தை இல்லாவிட்டால் அந்த அனுபவத்திலே நாம் சில சமயங்களே நாம் இல்லாமல் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். यूहन्ना 10वां अध्याय उसके 20 वचन में पढ़ते समय उस अनुभव में कई बार हम नहीं पाए जाते. படிங்களேன் 10:28 வாசிங்களேன். आइए यूहन्ना 10 उसका 20 वचन पढ़ेंगे. उनमें से बहुत से कहने लगे उसमें दुष्टात्मा है और वह John पागल chapter 10:28 या यूहन्ना 10 उसका 28 वचन. और मैं उन्हें अनंत जीवन देता हूँ, वह कभी नष्ट नहीं, ना नहीं। होंगी. यह कहकर वह चली गई और अपनी बहन मरियम को बुलाकर चुपके से कहा, गुरु यही है, तुझे बुलाता है. John chapter 10 என் கையிலிருந்து உங்களை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. मेरे हाथ से तुम्हें कोई भी अलग नहीं कर सकता. और मैं उन्हें अनंत जीवन देता हूँ, वे कभी नष्ट ना होंगी और कोई उन्हें मेरे हाथ से छीन ना लेगा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. நாம் தேவனுடைய வல்லமை தொடர்ந்து அனுபவிக்கும்படியாக தேவனுடைய கரத்திலே தேவனுடைய நடத்திப்புக்குள்ளே நாம் காணப்படுவோமாக. परमेश्वर के सामर्थ को छुए जाने के लिए परमेश्वर के उस हाथ के अधीन हमको होना होगा. நான் நெகேமியாவுடைய ஜீவியத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், தேவனுடைய தயவுள்ள கரம்
என்னோடு இருந்தபடியினால் நான் எல்லாத்தையும் கடந்தேன், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு தேவன் உதவி வாய்க்க பண்ணார் என்று அவன் சொல்லக்கூடிய காணப்படுகிறான். नेहमिया में पढ़ने के समय नेहमिया कहता है कि परमेश्वर का बड़ी दया वाला हाथ मेरे साथ रहा, इसलिए हर एक काम को मैं कर पाया करके. தேவன் அவன் எருசலேமில் இருந்தாலும் தேவனுடைய கரம் கூட இருக்கிறது, அவன் பாபுலில் இருந்தாலும் தேவனுடைய கரம் கூட காணப்படுகிறது. जब वो इस्राएल में था तब भी परमेश्वर का हाथ उसके साथ था, वो बाबिलोन में था तब भी परमेश्वर का हाथ उसके साथ दिखाई दिया. நாம் தேவனுடைய நடத்திப்புக்குள் இருக்கும்போது தேவனுடைய வல்லமையினாலே நம்மளை தாங்கி தேவன் நம்மளை பாதுகாக்குள்ளே காணப்படுகிறார். यदि हम परमेश्वर के चलाहट के अधीन होंगे तो परमेश्वर के उस सुरक्षा में हम पाए जाएंगे. அப்படினால் பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்தில் ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் இருப்போம் என்றால் தேவனுடைய கரத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. यदि आप में से हम लोग यदि परमेश्वर के सामर्थ्य के अधीन नहीं है, उसके हाथ के अधीन नहीं है, तो आज सवेरे उसके अधीन हम आ जाएं. தேவனுடைய நடத்திப்புக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. आइए परमेश्वर के चलाहट के अधीन हम आ जाएं. அப்படி என்றால் தேவன் தம்முடைய வல்லமை தொடர்ந்து அனுபவிக்கும்படியாக தேவன் உதவி செய்யக்கூடிய காணப்படுவார். तब परमेश्वर अपनी सामर्थ्य को दोबारा हमें अनुभव करने के लिए मदद करेगा. அதான் சொல்கிறது, தேவ சமூகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. परमेश्वर का चलाहट का अर्थ यह है कि परमेश्वर का हजूरी को वो दर्शाता है. தேவ சமூகத்துக்குள்ளே ஜீவிக்கக்கூடிய அனுபவம் நமக்குள் இருக்கும் என்றால் தொடர்ந்து இந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய காணப்படும். यदि परमेश्वर के सम्मुख में जीवन बिताने वाला अनुभव हमारे जीवन में होगा तो ये अनुभव परमेश्वर दोबारा हमको देगा. ஏனென்றால் தாவீது இதை அனுபவித்தபடியினால் தான் அவனுடைய சங்கீதங்களிலே இந்த காரியங்களை எழுதக்கூடிய காணப்படுகிறான். दाऊद ने इस सामर्थ्य को अनुभव किया, इसलिए उसके हर एक भजन में इस विषय के बारे में व्याख्यान है. நீங்கள் வஜன் சங்கீதா 63:2 வாசிக்கும் போதும் வஜன் சங்கீதா 96:6 வாசிக்கும் போதும் அவன் சொல்லுகிறான், உம்முடைய பரிசுத்தலத்திலே உம்முடைய வல்லமையை கண்டேன், உம்முடைய சமூகத்திலே வல்லமையை கண்டேன் என்று சொல்லக்கூடிய காணப்பட்டான். वो हर एक जगह में आप पढ़ सकते हैं, वहां पर वो लिखता है कि उसके चारों ओर वैभव आश्चर्य है, उसके पवित्र स्थान में सामर्थ्य और शोभा है. எங்கே வல்லமை இருக்கிறது? தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வல்லமையை நான் கண்டேன் என்று அவன் அங்கே சொல்கிறதா வேதத்திலே வாசிக்கிறோம். परमेश्वर के सम्मुख में परमेश्वर की सामर्थ्य को मैंने देखा करके दाऊद वर्णन करता है. எல்லா இடத்திலும் தேவனுடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்த முடிகிறதில்லை. தேவன் தன்னுடைய ஒரு ஸ்தலம் வைத்திருக்கிறார். அது நாம் அந்த அனுபவத்திலே வளரும் போது, அந்த அனுபவத்திலே நிலைத்திருக்கும் போது தேவனுடைய வல்லமை மனுஷனுக்கு அனுபவிக்கும்படியாக கொடுக்கக்கூடிய காணப்படுகிறார். हर एक जगह में परमेश्वर का सामर्थ्य को वो उजागर नहीं करता, लेकिन मनुष्य जब उसकी हजूरी में जहाँ पर वो सामर्थ्य को प्रकट करता है, यदि उसके हजूरी में पाए जाते हैं तो उस सामर्थ्य को मिलने का वहाँ पर परमेश्वर उनको अनुभव मदद करता है और अनुभव पाने की मदद करता है. அப்படினால்தான் ஸ்திரீ இயேசுவோடு நெருங்கின போது, தேவ சமூகத்தோடு நெருங்கின போது, தேவனோடு நெருங்கின போது அவளுடைய வல்லமை தொடக்குள்ளே காணப்படுகிறது. वो स्त्री प्रभु यीशु मसीह के समीप आई, परमेश्वर के और करीब आई, इसलिए उस स्त्री ने परमेश्वर के उस बड़े सामर्थ्य को अनुभव किया. இந்த நாட்களில் பிரியமானவர்களே, தேவ வல்லமை மிகவும் அவசியம். தேவ வல்லமை அனுபவிக்க அநேக அனுபவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படக்கூடிய காணப்படலாம். इन दिनों में परमेश्वर की उस बड़ी सामर्थ्य की आवश्यकता है. उस सामर्थ्य को अनुभव करते 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 कई सारी जो बातें हैं, बंधन हैं, उनसे हम छुटकारा पा सकते हैं. நீங்கள் இதை நாம் விரிவாய் படிக்க வேண்டுமானால் ஜட்ஜஸ்லே இதை குறித்து நாம் வெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. इसके विषय में न्यायों में लिखा गया है. அதாவது அங்கே வாசிக்கும் போது பெலிஸ்தர்கள் அவனை கட்டுகிறார்கள், ஆனால் தேவனுடைய வல்லமை வருகிறது, அவிழ்த்து போடுகிறார். அப்படி என்றால் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கக்கூடிய தன்மை தேவனுடைய வல்லமைக்குள்ளே காணப்படுகிறது. न्यायों में हम पढ़ते हैं, वहां पर फिलिस्ती लोगों ने उसको बांध दिया, लेकिन परमेश्वर की सामर्थ्य उतरने पे सारे जो बंधन हैं वो टूट गए. इस सामर्थ्य के अंदर एक विशेषता है कि सारे बंधन अपने आप टूट जाते हैं. அப்படி என்றால் வல்லமைக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய அதிகாரம் அந்த வல்லமைக்குள்ளே காணப்படுகிறது. इस सामर्थ्य के अंदर एक बड़ा अधिकार है, परमेश्वर का अधिकार इस सामर्थ्य के अंदर मौजूद है. அந்த வல்லமை நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியை நம்ம அதிகாரம் உள்ளதாக மாற்றும் போது நமக்கு விடுதலை உண்டாக்குவதை காணப்படும். यही बड़ा सामर्थ हमारी जो आत्मा है उसको जिलाता है. हमारी जब आत्मा जिलाई जाती है तो उसके अंदर बड़ी सामर्थ हम अनुभव कर पाते हैं. அப்படினால் தொடர்ந்து இந்த வல்லமை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும். एक और बार इस बड़ी सामर्थ को अनुभव करने के लिए परमेश्वर हम सभी को मदद करना चाहिए. ஆவிக்குரிய ஜீவம் செழிப்பாகும்படியாக வல்லமை ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. आत्मिक जीवन हरियाली होकर दिखाई देने के लिए परमेश्वर की सामर्थ की हमारे को आवश्यकता है. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற
பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடன் என்றுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். जिस प्रकार हम पवित्र शास्त्र में पढ़ते हैं कि हमारा युद्ध मांस और लहू से नहीं बल्कि आसमान में पाए जाने वाली सारे अंधकार की ताकतों से अधिपतियों से है. அப்படி என்றால் ஒரு சாதாரண மனுஷனோடு யுத்தம் செய்யும்படியாக தேவ ஜனங்கள் அழைக்கப்படவில்லை. क्या एक साधारण मनुष्य से युद्ध करने के लिए परमेश्वर के लोगों को नहीं बुलाया गया? அந்தகாரத்துடைய பிசாசின் வல்லமைகளோடு யுத்தம் பண்ணும்படியாக அதோடு யுத்தம் பண்ணும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். शैतान और अंधकार के उस बड़ी सेना से युद्ध करने के लिए परमेश्वर ने हमको बुलाया है. இங்க பாருங்க, ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நீங்கள் எபேசியன் சாப்டர் 6:12 வாசிக்கும் போது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இவ்ரஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலே கிரீசிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. यदि हम एफेसियों के पत्री 6वां अध्याय उसके 12 वचन पढ़ेंगे तो वहां हम पढ़ सकते हैं, क्योंकि हमारा ये मल्लयुद्ध लहू और मांस से नहीं परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार के हकीमों से और उस दुष्ट आत्मा की आत्मिक सेनाओं से है जो आकाश में है. அதுபடியினால் தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள் என்று எபேசியருக்கு சொல்லக்கூடிய காணப்படுகிறார். इसलिए पवित्र पौलुस एफेसियों के लिए लिखता है कि परमेश्वर के उस बड़ी सामर्थ के अंदर आप परिपूर्ण हो जाओ. நாம் தேவ வல்லமையிலே காக்கப்படும்போது இந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய காணப்படுவோம். यदि हम परमेश्वर के बड़ी सामर्थ के अंदर सुरक्षा पाते हैं तभी केवल अंधकार के दुष्ट आत्माओं की शक्तियों के ऊपर हम जय पा सकते हैं. வல்லமை தங்கி இருக்கக்கூடிய ஒரு பெட்டியாக நாம் காணப்பட வேண்டும். ये सामर्थ को रहने का विश्राम करने का एक संदूक होकर हम दिखाई देना चाहिए. தேவனுடைய வல்லமை தங்கி இருக்கக்கூடிய ஒரு இருதயமாக ஒரு ஜீவியமாக நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். हमारा जीवन ऐसा होना चाहिए कि परमेश्वर की जो सामर्थ है वो वहां पर विश्राम कर पाए, वो वहां पर निवास कर पाए. அன்றைக்கு சாதாரண ஒரு பெட்டியின் மேல் அந்த வல்லமை தங்கி இருக்கக்கூடிய காணப்பட்டிருந்தது. उन दिनों में एक साधारण संदूक के ऊपर परमेश्वर की सामर्थ थी. நாம் ஒரு கர்த்தருடைய பெட்டியாக நாம் இருக்கும்போது தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய காணப்படும். यदि हम परमेश्वर के बड़े संदूक बन जाएंगे तो परमेश्वर की बड़ी सामर्थ हमारे ऊपर जो निरंतर वहां पर स्थिर रहेगी, निवास करेगी. இரண்டாவது, கிறிஸ்துவிலிருந்து ஞானம் பாயக்கூடிய காணப்பட்டது. और मसीह के जरिए मसीह के अंदर से जो वहां पर ज्ञान दिखाई दिया. அநேக பாருங்கள், நீங்கள் மேத்யூ சாப்டர் 30 வாசிக்கும் போது இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது என்று ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காணப்பட்டார்கள். मत्ती यदि हम पढ़ेंगे 30वां अध्याय वहां पर हम पढ़ सकते हैं कि 13 वचन 13 अध्याय में पढ़ेंगे तो वहां पर लोग आश्चर्य करने लगे कि इस मनुष्य के अंदर इतना ज्ञान कहां से आया. அங்கே அதாவது பரிசுத்த ஆவி அவருக்குள் இருந்தபடியினால் கிறிஸ்துவின் ஞானம், பிதாவுடைய ஞானம் அங்கே கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படக்கூடிய காணப்பட்டிருந்தது. क्योंकि पवित्र आत्मा की सामर्थ उनके ऊपर ठहरी थी, इसलिए परमेश्वर का जो ज्ञान है मसीह के जरिए उजागर हुआ. அப்படி என்றால் ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பதற்கு தேவ ஞானம் மிகவும் அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். आत्मिक जीवन हरियाली होने के लिए परमेश्वर का जो ज्ञान है उसकी बहुत ही बड़ी आवश्यकता है. வெறும் வல்லமை மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கு தேவ ஞானத்திலும் நாம் வளரக்கூடிய காணப்பட வேண்டும். केवल सामर्थ नहीं लेकिन परमेश्वर के ज्ञान में भी हम लोगों को बढ़ना चाहिए. இந்த ஞானம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டுமானால் அது கிறிஸ்துவிலிருந்து தான் சபைக்கு ஊற்றப்படக்கூடிய காணப்படுகிறது. यदि ज्ञान हमारे ऊपर उंडेला जाता है तो आप ये जान ले कि मसीह के जरिए कलीसिया के ऊपर ज्ञान उंडेला जाता है. ஏனென்றால் அவர்தான் ஞானத்தினுடைய பூரணர். அந்த ஞானம் சபைக்காக, அவர் அந்த சபையினுடைய பூர்ணத்திற்காக அதிலிருந்து பாயக்கூடிய காணப்படுகிறது. क्योंकि मसीह ज्ञान की पूर्णता है, उन मसीह के जरिए कलीसिया के लिए ज्ञान की पूर्णता उंडेली जाती है. ஞானம் இல்லை என்றால் என்ன சம்பவிக்கும் என்பதை முதலாவது நாம் படிக்க வேண்டும். यदि ज्ञान नहीं है तो आपके अंदर क्या होगा इसके बारे में पढ़कर हम जान लेंगे. எதற்கு ஞானம் பெற வேண்டும்? हमें ज्ञान क्यों चाहिए? நமக்கு ஞானம் இல்லதான், ஆனாலும் ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். தேவனுடைய ஆவியின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக அந்த தேவன் ஞானம், அதாவது அவரே நம்முடைய ஞானம், அவர் நமக்குள் இருப்பார் என்றால் அது ஞானமாய் காணப்படுகிறது. परमेश्वर के सामर्थ के जरिए, मसीह के जरिए परमेश्वर की आत्मा जो ज्ञान है वो हमारे अंदर रहना चाहिए. यदि हमारे अंदर है तो वो बहुत ही अच्छा है. ஞானம் இல்லை என்றால் என்ன சம்பவிக்கும் என்பதை அறிய வேண்டும். यदि ज्ञान नहीं है तो उसके बारे में हम पढ़ के जानेंगे कि ज्ञान नहीं है तो क्या होगा. நீங்கள் अதாவது ஜோபிலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஹாஸ்டிச்சுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாஸ்டிச் वहां पर हम पढ़ते हैं कि जो ऑस्ट्रिच पक्षी है उसके विषय में कि इसको परमेश्वर ने ज्ञान नहीं दिया क्या. பாருங்க, நிறைய பறவைகளுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், ஆனால்
அந்த பறவைக்கு ஞானம் கொடுக்கவில்லை. कई सारे पक्षियों को ज्ञान है, लेकिन परमेश्वर ने शतुरमुर्ग को ज्ञान नहीं दिया। ஞானம் கொடுக்காதனால அது என்ன செய்கிறது? उसको ज्ञान नहीं मिला, इस वजह से क्या हुआ? என்ன செய்கிறது? वो क्या करता है? அது முட்டை போடுகிறது, அடை காக்கிறது இல்லை. वो अंडा देता है, लेकिन उसको ऊपर नहीं அடை காக்கிறது கிடையாது. उसके ऊपर वो बैठ के उसको नहीं गर्म नहीं करता। அது என்ன சம்பவிக்கும் அதை பற்றி நினைக்கவே, அதாவது முட்டை இடுகிறதோடு முடியும். அதுக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்கும், மிருகங்கள் மிதிக்குமா, முட்டை உடைந்து போகுமோ, அதை குறித்து சிந்தனையே இல்லை. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு தேவன் ஞானம் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर शतुरमुर्ग अंडा तो देता है, लेकिन अंडा देने के बाद वो ऐसे ही छोड़ देता है। उसके बाद क्या क्या करना है वो नहीं करता। उसको ये भी सोच विचार नहीं है कि दूसरे जानवर आके उसको नष्ट कर देंगे या फिर कुछ, उसको उसके बारे में ज्ञान ही नहीं है। படிங்களேன், அதாவது ஜோப் சாப்டர் 39 என்று நினைக்கிறேன். 39:13. आइए अय्यूब 39वां अध्याय उसका 13 वचन पढ़ेंगे। அப்ப ஞானம் இல்லை என்றால் நம்முடைய முடிவை வருங்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாதவர்களாய் காணப்படுவோம். यदि हमारे अंदर ज्ञान नहीं है तो आने वाले समय के विषय में चिंता करके उसके बारे में सोच विचार करने का हमारे अंदर ज्ञान नहीं होगा। இதே வார்த்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒருமுறை சொல்லக்கூட காணப்பட்டிருந்தார். और इसी बात को इस्राएल लोगों से परमेश्वर ने एक बार ऐसी वचन से बात किया। அவர்கள், நீங்கள் டூட்ரானமிலே நீங்க இங்க பறவையை குறித்து படிக்கும்போது அதுக்கு ஞானம் இல்லை, ஆனபடியினால அது முட்டையிட்டு அது என்ன, அதாவது மிருகங்கள் மிதிக்குமோ இல்லாவிட்டால் அவனுடைய பிரயாசத்துடைய பலன் கிடைக்குமோ ஒன்றும் தெரியாது. என்னால் சிந்திக்கிற அந்த அனுபவமே இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஞானம் அதற்கு விலக்கப்பட்டிருக்கிறது. व्यवस्था में परमेश्वर इस्राएल लोगों से इसी वचन के बारे में बात करता है, इस पक्षी के बारे में बात करता है कि இஸ்ரவேல் ஜனங்களோடு பட்சிக்கு बात नहीं किया नहीं, ஜோபடத்திலே சொல்றார் இந்த வார்த்தை. अय्यूब से परमेश्वर ने बात किया कि शतुरमुर्ग जो अंडा देता है, अंडा देने के बाद वो ऐसे ही छोड़ देता है कि उस अंडे का क्या होगा, दूसरे जानवर उसको नष्ट कर देंगे। इस बारे में वो सोच विचार नहीं करता। படிங்களா, ஜோப் சாப்டர் 39 13 படிங்களா. फिर शुतुरमुर्गी अपने पंखों थोड़ा को जोर से पढ़े यार. फिर शुतुरमुर्गी अपने पंखों को आनंद से फुलाती है, परंतु क्या ये पंख और पर स्नेह को प्रकट करते हैं? 17 पढ़ो. क्योंकि परमेश्वर ने उसको बुद्धि रहित बनाया और उसे समझने की शक्ति नहीं दी। பாருங்க, அதுக்கு அந்த அது கொடுக்கவில்லை, ஆனபடியால் என்ன சம்பவிக்கிறது? परमेश्वर ने उसको बुद्धि रहित बनाया, उसके जरिए क्या हुआ? वहां पर தன்னுடைய குஞ்சுகளை அது காக்கிறது இல்லை. वो अपने बच्चों को संभाल नहीं पाती। அதாவது அது அதை குஞ்சுகளை குறித்து கவலைப்படுகிறது இல்லை. वो अपने बच्चों के विषय में उसको कोई चिंता नहीं है। அத நீங்கள் 46ல வாசிக்கும்போது ஞானம் இல்லை என்றால் என்ன சம்பவிக்கும் என்கிற ஒரு அழகான அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यदि आपके अंदर ज्ञान नहीं है तो उसके विषय में यहाँ पर एक सुंदर वचन को दिया गया है। கடைசியாக பட்ட பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போக்குறை காணப்படும். उसने जो कष्ट सहा है उस कष्ट का कोई फल नहीं मिलेगा। நமக்கு அப்படி இல்லை. கிறிஸ்துவின் ஞானம் நமக்கு அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறது. வருங்காலத்தை குறித்துள்ள இல்லாவிட்டால் உணர்வுள்ளவர்களாக வருங்காலத்திற்காக நம்மளை ஆயத்தமாக வேண்டும் என்றால் देव ஞானம் அவசியமாய் காணப்படுகிறது. लेकिन परमेश्वर के उस ज्ञान जो मसीह के जरिए हमको मिलता है, उस मसीह के ज्ञान के जरिए जो आने वाला समय है उसके बारे में हमें समझ मिलता है, उसके बारे में प्रकाशन मिलता है और आने वाले समय के लिए हम मसीह के ज्ञान के जरिए तैयार होते हैं। ஞானமனுடைய தன்மை என்னவென்றால் பகுத்தறியக்கூடியது, எது உண்மை எது பொய், எது சரி எது தவறு, எது பொய் எது உண்மை என்கிற அந்த அறிவை ஞான மனுஷனுக்கு கொடுக்குறை காணப்படுகிறது. उस ज्ञान मिलने के बाद उस ज्ञान में एक विशेषता है कि ज्ञान मिलने से आप समझ पाएंगे कि क्या बुरा है, क्या भला है, क्या अच्छा है, क्या खराब है। நீங்கள் சாலோமோனை குறித்து வாசிக்கும்போது அவனுக்கு தேவன் ஞானம் கொடுத்த போது அவன் முதலாவது அவனுடைய ஜீவியத்திலே ரெண்டும் ஸ்திரீகள் தான், ரெண்டும் அதாவது ரெண்டும் சொல்கிறார்கள், ஆனாலும் அந்த ஞானம் அவனுக்கு எது பொய் எது உண்மை என்பதை அங்கே காட்டி அவன் உணர்த்தக்குறை காணப்படுகிறது. सुलेमान को परमेश्वर ने जब ज्ञान दिया, सुलेमान को ज्ञान मिलने के पश्चात वहां पर दो स्त्रियों का उसने न्याय किया कि कौन सही बोल रही है कौन झूठ बोल रही है करके उसने न्याय किया। இது கிறிஸ்துவிலிருந்து தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த ஞானமாய் காணப்படுகிறது. ये मसीह के जरिए परमेश्वर से मिलने वाला उसको ज्ञान वो मिला। யாரா இருந்தாலும் வேதத்திலே அந்த ஞானம் அங்கிருந்து தான் வந்தது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. आप पूरे
पवित्र शास्त्र में पढ़ के देख सकते हैं कि ज्ञान जिसको भी मिला वो परमेश्वर से और मसीह के जरिए उनको मिला। அப்ப தேவ வசனத்திலிருந்து நமக்கு ஞானம் உண்டாகும்படியாக அதற்கேற்ற ஒரு இருதயம் நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन को पढ़कर उससे ज्ञान मिलने के लिए हमको एक अपना हृदय तैयार कर लेना होगा। அப்படி ஞானம் உண்டாகும்போது வருங்காலத்தை எப்படி யோசேப்பு பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக வழிகளை உண்டாக்கினானோ அதே போல வரப்போற அழிவுக்கு முன்பாக நாம் உண்மையான தேவ ஞானம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் வரப்போற அழிவுக்கு முன்பாகவே நம்முடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய காணப்படுவோம். ज्ञान मिलने के बाद हमको सूझबूझ होगा, हम जानकारी और प्रकाशन पा पाएंगे आने वाले समय के विषय में। जिस प्रकार यूसुफ ने उन दिनों में अकाल आने से पहले उसने उस अकाल से बचने के लिए कौन कौन से रास्ते बनाए, वैसे ही ज्ञान मिलने के पश्चात हम भी बचने के रास्ते, क्योंकि आने वाला समय जो खराब समय है उससे बचने के लिए परमेश्वर हमें तैयार करेगा। அப்படி என்றால் ஞானம் உண்டாகும்படியாக நாம் தேவனுடைய பார்வையிலே அதாவது நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். ज्ञान मिलने के लिए परमेश्वर की हजूरी में उसकी नजर में हमको धर्मी होना होगा। மெய் ஞானத்தை நீதிமான்களுக்காக தேவன் வைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். बहुमूल्य ज्ञान को धर्मी लोगों के लिए परमेश्वर ने रख छोड़ा है। இரண்டாவது நாம் தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவர்களாக நல்ல வழி உள்ளவர்களாய் நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். यदि परमेश्वर को ज्ञान पाना है तो परमेश्वर की नजर में एक अच्छे रास्ते पर चलने वाले एक अच्छा मनुष्य होकर बदल जाना होगा। நம்முடைய இருதயம் அவ்வளவு தூரம் தாழ்மை உள்ள இருதயமாய் காணப்பட வேண்டும். हमारा हृदय उतना अधिक हलीम एक हृदय होना चाहिए। மூன்றாவது நம்முடைய இருதயம் தேவபயம் தீமையை விட்டு விலகக்கூடிய ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். और हमारा एक हृदय एक पवित्र परमेश्वर के भय से भरकर बुराई से दूर हटने वाला एक हृदय होना चाहिए। அங்கேதான் ஞானம் தங்கியிருக்கூடிய காணப்படும். केवल वही ज्ञान निवास कर सकता है। அங்கேதான் கிறிஸ்துவின் ஞானம் பாயக்கூடிய காணப்படும். वहीं केवल मसीह का जो ज्ञान है वो उंडेला जा सकता है। அதன் பிரசங்கிலே சபையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு தேவன் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. जिस प्रकार हम सब वेद से पढ़ते हैं कि उनकी नजर में जो सही है उनको परमेश्वर अपना ज्ञान अपना बुद्धि और समझ उनके ऊपर उंडेलता है कर हम पढ़ते हैं। கிறிஸ்துவின் ஞானம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்முடைய வழிகள் சரிப்படுத்தப்பட வேண்டும். यदि मसीह का ज्ञान हमारे अंदर आना है तो हमको अपने रास्तों को सही कर लेना होगा। கிறிஸ்துவின் ஞானம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் மாற வேண்டும். यदि मसीह का ज्ञान हमारा अंदर आना है तो हमारा जो रास्ते हैं वो धर्मी होके रास्ते बदल जाना चाहिए। கிறிஸ்துவின் ஞானம் நமக்குள்ளே பாய வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தாழ்மை உள்ளதாக வெறுமையானதாக மாற்றப்பட வேண்டும். यदि मसीह का ज्ञान हमारे अंदर उंडेला जाना है तो हम बिल्कुल निचली हालत में, हम कुछ भी नहीं है, हम हलीमी की हालत में होना जरूरी है। நாம் தேவனுடைய ஞானம் நமக்குள் இன்னும் பாயும்படியாக நாம் தீமையை விட்டு விலகிறவர்களாய் மாற வேண்டும். मसीह का ज्ञान हमारे अंदर उंडेला जाने के लिए बुराई के रास्तों से हट जाना होगा। ஏனென்றால் பாதாளத்திலே ஞானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. आप पढ़ सकते हैं पवित्र शास्त्र कहती है कि अंधकार पाताल में वहां पर कोई ज्ञान नहीं है। மூடனுடைய ஞானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. मूड के हृदय में भी कोई ज्ञान नहीं है। இந்த கிறிஸ்துவின் ஞானம் வரும்படியாக இப்படிப்பட்ட தகுதி நம்முடைய ஜீவியத்திற்கு தேவையாய் காணப்படுகிறது. इसलिए मसीह का ज्ञान आपके अंदर आने के लिए ये सारी विशेषताएं योग्यताएं आपके अंदर होना जरूरी है। அது நமக்குள்ளே உண்டாகும் போது எப்படி பெசலேலுக்குள்ளே அந்த யூகித்து செய்யக்கூடிய தன்மைகள் இருந்ததோ அதே போல நாம் யூகிக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே உண்டாக்குவதே காணப்படும். उन दिनों में पसरे के अंदर जिस प्रकार विवेक से जांच कर काम करने वाला हृदय था, वैसे ही हमारे अंदर भी जांच कर विवेक के जरिए सबको सही और ज्ञान और बुराई से दूर का हटकर रहने वाला हृदय होगा। அதான் ஞானத்துடைய தன்மை. யூகித்து இதை இப்படி செய்யும்போது இதனுடைய பின்பகுதி இதாக இருக்கும் என்கிற அந்த அறிவு மனுஷனுடைய இதயத்திலே உண்டாக்குவதே காணப்படும். यदि विवेक के जरिए सोच विचार करके ज्ञान से परिपूर्ण होकर कार्य को करेंगे तो मनुष्य के हृदय से ये सारी बुराइयां नहीं होंगी। பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஜீவியத்திலே ஆவிக்குரியதற்கு செழிப்பாக நாம் செழிப்பாய் மாறுவதற்கு கிறிஸ்துவின் ஞானம் நமக்கு உண்டாகும்படியாக நாட்களில் நாம் நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு முன்பாய் நாம் நிறுத்த வேண்டும். हमारा आत्मिक जीवन हरियाली हो जाने के लिए मसीह के ज्ञान से परिपूर्ण होकर उसके ज्ञान से भरपूर होकर इन दिनों में हम दिखाई देना चाहिए। நாம் வார்த்தை சுருக்கிக்கொள்கிற மூன்றாவது கிருபை நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய ஜீவியத்திலே பாய வேண்டும். अनुग्रह हमारे जीवन में परमेश्वर से हमको पा लेना होगा। கிருபை இல்லை என்றால் நம்மளால் நிற்க முடியாது. यदि अनुग्रह नहीं है तो हम खड़े नहीं रह सकते। கிருபை இல்லை என்றால் நம்மளால் அதாவது சோதனையை நாம் ஜெயிக்க
முடியாது. यदि अनुग्रह नहीं है तो हम आजमाइशों में हम जय नहीं पा सकते. கிருபை இல்லை என்றால் நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஜீவியம் செய்ய முடியாது. यदि अनुग्रह नहीं है तो परमेश्वर के लिए एक अच्छा जीवन हम व्यतीत नहीं कर सकते. பரிசுத்த ஜீவன் நம்மளால் செய்ய முடியாது. पवित्र जीवन व्यतीत नहीं कर सकते. ஆனபடியினால் கிருபை அந்த அவனுடைய அவடத்திலிருந்து கிருபை பாயக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். हमारा जीवन एक ऐसी जगह दिखाई देना चाहिए जहां पर परमेश्वर की ओर से मिलने वाला अनुग्रह हमारे ऊपर उंडेला जा सके. கிருபை இல்லை என்றால் தேவனுடைய ஆலயமாக மாற முடியாது என்பதை விளங்கிக் கொள்வோமாக. यदि अनुग्रह नहीं है तो परमेश्वर का मंदिर होकर हम नहीं बदल पाएंगे. தாவீது இதை குறித்து இந்த கிருபையை குறித்து சொல்லும்போது அவருடைய கிருபையினால் 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 என்று எத்தனையோ வசனங்கள் சொல்லக்கூடிய காணப்படுகிறான். दाऊद इसके विषय में बोलने पर कितनी हो जगह उसने बोला उसके अनुग्रह से उसके अनुग्रह से उसके अनुग्रह से. அப்ப கிருபையினுடைய அதாவது நண்பன் யார் என்றால் நீங்கள் வஜன் சங்கீதா சாப்டர் 85:10 சொல்லும்போது கிருபையும் சத்தியம் அப்படி என்றால் சத்தியம் எனக்குள்ளே இருக்கும்போது கிருபை எனக்குள்ளே வரக்கூடிய காணப்படும். भजन संगीता 85 के 10 में अगर हम पढ़ेंगे तो अनुग्रह आपके अंदर है तो अनुग्रह के जरिए आपके अंदर ज्ञान होगा. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறது அப்படி என்றால் சத்தியம் எனக்குள்ளே இருக்கும்போது கிருபை என்னை வந்து முத்தம் செய்யக்கூடிய காணப்படுகிறது. करुणा और सच्चाई आपस में मिल गई है. धर्म और मेल ने आपस में चुंबन किया है. அந்த கிறிஸ்துவின் கிருபை நமக்குள்ளே பாயும்படியாக நமக்குள்ள சத்தியம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். मसीह का जो अनुग्रह हमारे अंदर आने के लिए मसीह का जो अनुग्रह हमारे अंदर होना जरूरी है. கிறிஸ்துவின் கிருபை நமக்குள்ளே பாயும்படியாக நாம் நன்மையை யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். मसीह का अनुग्रह हमारे अंदर उंडेला जाने के लिए हम भलाई को करने वाले उसको उस बारे में सोचने वाले होना चाहिए. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை உண்டு அப்படி என்றால் நாம் நன்மையை யோசிக்க யோசிக்க கிறிஸ்துவின் கிருபை நம்மளை நிரப்பக்கூடிய காணப்படும். भलाइयों को सोचते सोचते मसीह का अनुग्रह हमारे अंदर उंडेला जाएगा. அநேகர் கிருபைக்கு நாம் தூரமாய் காணப்படுகிறோம். हम में से कई लोग उस अनुग्रह से वंचित हैं. ஆனபடியினால் தான் தேவனுக்காக ஜீவிக்க முடிகிறது இல்லை. इसलिए परमेश्वर के लिए हम जीवन व्यतीत नहीं कर पा रहे हैं. கிறிஸ்துவின் கிருபை இல்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் கஷ்டமாய் காணப்படும். यदि अनुग्रह नहीं है तो मसीही जीवन बहुत ही मुश्किल है. கிருபை இருக்கும்போது நாம் அதாவது நாம் செய்ய மாட்டோம் எல்லாம் கிருபை செய்யக்கூடிய காணப்படும். यदि आपके अंदर अनुग्रह है तो आपको कुछ करने की आवश्यकता नहीं है. सब कुछ आपके लिए वो अनुग्रह ही करेगा. கிருபை என்ன செய்யும் என்றால் அதாவது நாம் தூக்க வேண்டாம் நம்மளை தூக்கும்படியாக அது பலன் தர. ரெவலேஷன் நான் அதாவது பரிசுத்த பவுல் கிருபையை குறித்து எழுதும்போது கிருபை உந்துகிறது கிருபை தள்ளுகிறது கிருபை ஏவுகிறது என்று சொல்லக்கூடிய காணப்படுகிறான். पवित्र पौलुस अनुग्रह के बारे में प्रकाशन में लिखता है तो इस प्रकार लिखता है कि जो अनुग्रह है वो आपको उठाता है आपको धक्का देता है आपको आगे की ओर धकेलता है करके वो बोलता है. கிருபை என்ன செய்யும் இப்போ தள்ளும் அதாவது நம்மளை உந்தி தள்ளக்கூடிய காணப்படுகிறது. अनुग्रह क्या करेगा आपको चलो आगे चलो करके आपको धकेलेगा. நம் சில சமயங்களை செய்ய முடியாது ஆனபடி கிருபையை சொல்லும் ஒன்றும் கவலைப்படாதே நீ அப்போ ஏதாவது நம்மளை தள்ளி கொண்டு போகக்கூடிய காணப்படும். कई बार हम कई कामों को करने में असमर्थ होते हैं उस समय आपको अनुग्रह कहेगा कोई बात नहीं आगे चलो आगे की ओर आपको धकेलेगा. ஆனபடியால் தான் ஒவ்வொரு கல்லையும் அவர்கள் தூக்கும் போது அவர்களுடைய வாயிலிருந்து கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லி சொல்லி அந்த சிறுபாலுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய காணப்பட்டார்கள். उन दिनों में एक एक पत्थर को भारी भरकम पत्थर को उठाते समय एक एक पत्थर को उठाते समय उन्होंने कहा अनुग्रह से सब कुछ होगा अनुग्रह ही से होगा. इस प्रकार उठाते उठाते उन्होंने जरूबाबेल के उस मंदिर को बनाया. ஆனபடியால் நன்மை யோசிப்போம் கிருபை வரக்கூடிய காணப்படும். यदि हम भलाइयों को सोचेंगे तो आपके जीवन में अनुग्रह अपने आप आएगा. அதிக கிருபையை கொடுக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு நாம் தாழ்த்துவோம் ஆண்டவரே நான் வெறுமையானவன் என்று தாழ்த்துவோமாக. आप नम्र बन जाइए. नम्र लोगों को परमेश्वर वही अनुग्रह देगा. அப்படி என்றால் நாம் எவ்வளவு தூரம் நம்மளை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு தூரம் யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அதிக கிருபையை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தேவனுடைய கிருபை சிங்காசனத்திலிருந்து நமக்குள்ளே பாய வேண்டுமானால் நம்மளை நாம் தாழ்த்துவோமாக. इस प्रकार याकूब में लिखा है जो नम्र लोगों को वो अपना अनुग्रह देता है लेकिन घमंडियों के विरोध में होता है. यदि हम नम्र बन जाएंगे तो परमेश्वर अपना अनुग्रह हमारे ऊपर बहुतायत से उंडेलेगा. நந்தி பாய 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 நாம் இன்னும் விசுவாசிலும் அன்பிலும் எல்லாத்திலும் பலப்பட்டு போக்குடைய காணப்படுவோம். अनुग्रह पाते पाते विश्वास में और हर एक विशेषताओं में हम आगे की ओर बढ़ते चले जाएंगे. பரிசுத்திலிருந்து பரிசுத்த போக்குடைய காணப்படுவோம். पवित्रताई से पवित्रताई की ओर हम आगे बढ़ जाएंगे. நம்பிக்கையில நம்பிக்கை போக்குடைய காணப்படுவோம். आशा से आशा की ओर और आगे बढ़ जाएंगे. விசுவாசத்திலிருந்து மகா விசுவாசத்துக்கு நாம் போக்குடைய காணப்படுவோம். विश्वास से अति पवित्र विश्वास की ओर बढ़ जाएंगे. நமக்குள்ள தெளிவை உண்டாக்கும். அப்படி என்றால் இன்னும் தேவனை அறிகிற அறிவு என் தேவன் இன்னும் நல்லவர்
என் தேவன் இன்னும் நல்லவர், என் தேவன் இன்னும் அன்புள்ளவர் என்கிற அந்த அறிவு நமக்குள்ளே உண்டாக்குள்ளே காணப்படும். हमारा परमेश्वर अच्छा है, हमारा परमेश्वर महिमामय है, हमारा परमेश्वर अनुग्रहकारी है, और परमेश्वर के बारे में सबको समझ कि परमेश्वर इस प्रकार है करके आपको जानकारी अच्छी रीति से आपको मिलेगा. நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்தாக பரிசுத்தம் அதிலிருந்து பாய்கிறது. அப்படி என்றால் இதெல்லாம் பாயும் போதுதான் ஒரு தோட்டம் செழிப்பாகிறது. ஆனபடினால் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே பாயும்படியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். उसके अंदर से पवित्रता मिलता है, पवित्रता के जरिए हरियाली होता है. इसलिए आइए हम सभी लोग उस पवित्रता को पाने के लिए अपने अंदर उंडेले जाने के लिए समर्पण करेंगे. பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. जो वस्तु बलिवेदी को छूता है वो सब कुछ पवित्र हो जाता है. கல்வாரி அனுபவித்துக் கொண்டு தேவன் அன்பை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய ஜீவன் இன்னும் தூய்மையாக்குள்ளே காணப்படும். कलवारी के उस महान प्रेम को अपने अंदर अनुभव करते रहिए, आपका जीवन पवित्र बन जाएगा. அவளை தொட்டார்கள், அவளை சுத்தமாக்குள்ளே காணப்பட்டார்கள். जिन लोगों ने उसके वस्त्र को छुआ वो लोग चंगाई को पाए. பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படக்குள்ளே காணப்படுகிறது. बलिवेदी को छूने वाली हर एक अशुद्ध वस्तु सब पवित्र हो जाता है. இந்த நான்கு அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் பாயும் என்றால் நம்முடைய தோட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமாய் காணப்படும். यदि वो चार अनुभव हमारे जीवन में पाए जाते हैं, उन चार अनुभवों को पाए जाने की वजह से हमारा जो वाटिका है वो हरियाली होकर बदल जाएगा. காலவேளை நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது பாயும்படியான தடைகள் இருக்கும் என்றால் அதை மாற்ற நாம் பிரயாசப்படுவோமாக. यदि उंडेले जाने के लिए कोई भी बात हमारे जीवन में बाड़ा होकर आती है तो आइए आज सवेरे के वक्त उस बाड़े को अपने जीवन से हम हटा दें. நான்கு பாயும் போதுதான் நான்கு பூர்ணத்தை அடையக்குள்ளே காணப்படும். वो चार बातें हमारे जीवन में उंडेला जाता है, उसके जरिए चार तरीके की पूर्णता को हम प्राप्त करते हैं. அன்பிலும் பூர்ணப்படுவோம், பரிசுத்திலும் பூர்ணப்படுவோம், விசுவாசத்திலும் பூர்ணப்படுவோம், பாடுகளிலும் பூர்ணப்படக்குள்ளே காணப்படும். हम प्रेम में पूर्णता को पाते हैं, विश्वास में प्रेम पूर्णता को पाते हैं और उसके विशेषताओं में पूर्णता को पाते हैं. அதான் கிறிஸ்துவின் சாயல், அதான் கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய ஜீவியத்திலே நான்கு சேர்ந்தது நமக்குள்ளே உண்டாக்குள்ளே காணப்படும். वही मसीह का परछाई हमारे जीवन में चार प्रकार के विशेषताओं को उत्पन्न करता है. மிகவும் இந்த அனுபவத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. इसलिए आइए इन अनुभवों को पाने के लिए अपने आप को हम समर्पण करेंगे. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमको आशीर्वाद करने दे. ईशु तेरे सम्मुख में आनंद है मुझे, पाता हूँ सुरक्षा तेरी हाथ की छाया में. ईशु तेरे सम्मुख में आनंद है मुझे, पाता हूँ सुरक्षा तेरी हाथ की छाया में. तुझ में शरण पाने के लिए हूँ आया, तेरा चेहरा देखकर मैं हर्षित रहूँगा. तुझ में शरण पाने के लिए हूँ आया, तेरा चेहरा देखकर मैं हर्षित रहूँगा. अनुग्रह अनुग्रह के आगे बढ़ूँगा, ईमानी में बढ़ता रहूँगा. अनुग्रह अनुग्रह के आगे बढ़ूँगा, उनकी माने में बढ़ता रहूँगा. प्रतिदिन प्रभु कृपा दे मुझे, अभिषेक देकर चला